மிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வழங்கி தங்களுடைய அனுமதியோடு புதிய நூலகம் அமைப்பதற்கு விண்ணப்பம் ஏதும் பெறப்படவில்லை. எனினும் பகுதி நேர நூலகம் அமைக்க தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்து விண்ணப்பம் வழங்கும் பட்சத்தில் அப்பகுதியில் பகுதி நேர நூலகம் அமைக்கப்படும் என்பதை தாங்கள் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தங்களின் வாயிலாக என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மணலி கக்கன்புரத்தின் பகுதியில் வாழக்கூடிய முழுக்க ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு கக்கன்புரத்தில் சுற்றி உள்ள பல்ஜிபாளையம், லட்சுமிபுரம், அப்பராஜ் தெரு, பெருமாள் கோயில் தெரு, சின்ன சேக்காடு என்ற 5000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய பகுதி கக்கன்புரத்தில் உள்ள சுற்றி உள்ள 4 பள்ளிகள் உள்ளது. எனவே இந்த நூலகம் உழைக்கும் மக்களின் குழந்தைகளுக்கு கல்விக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்பதற்காக எனது கோரிக்கையை ஏற்று நூலகத்தின் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதி சின்ன சேக்காடு கக்கன்புரம் பகுதியில் நூலகம் அமைப்பதற்காக வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி முதலில் பகுதி நேர நூலகம் மட்டுமே அமைக்க இயலும். பொதுமக்களின் பயன்பாடு மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பகுதி நேர நூலகமானது ஊர்ப்புற நூலகம், கிளை நூலகம், முழு நேர கிளை நூலகமாக தரம் உயர்த்தப்படும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல் ஏறத்தாழ ஒரு 12,500க்கும் மேற்பட்டிருக்கின்ற மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற அது பகுதியாக இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் மணலி கிளை நூலகம் இருக்கின்றது. அதேபோன்று 1 கிலோமீட்டர் தொலைவிலும் சின்ன சேக்காடு ஊர்ப்புற நூலகம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னாலும் கண்டிப்பாக அவர் கேட்பது ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது. கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மிக விரைவாக அந்த நூலகம் கட்டுகின்ற பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பதை தங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே.பி. சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணூர் கத்திவாக்கத்தில் உள்ள 60 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நூலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சிறப்பு வாய்ந்த பேரவையில் கோரிக்கை வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,25,00,000 செலவில் கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளது. நூலகத்திற்கு தேவையான பொருட்கள் 1,75,00,000க்கான பொருட்கள் வழங்கப்பட்டு உள்ளது. இறுதி கட்ட பணிகள் முடித்து நிறைவேற்றப்பட்டு உள்ளது. எனவே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்களின் திருக்கரத்தால் இந்த நூலகம் திறக்கப்படுமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சென்று அவரை நேரடியாக சந்தித்து தேதி கேட்கணும். சட்டமன்றத்திலேயே தேதி கேட்குறாரு. இருந்தாலும் நம்முடைய துணை முதலமைச்சர்கள் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவரும் வருவார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் தங்களின் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரின் தேதியை நான் இப்போவே கேட்டுக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.